Welcome friends, welcome to Best Global Jobs, the top channel for foreign job updates. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கல்ஃபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கல்ஃப் நான் போனதில்லை, இப்போ தான் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு நான் அப்ளை பண்ணி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துபாய் இல்லை சவுதி இல்லை கத்தர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு காமனான அஞ்சு மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாமல் இருங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே வந்து காமனாகவே வந்து அவங்களுக்கு தெரியாமையே பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறவங்களுக்கு இது ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகமாக தான் இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மிஸ்டேக் நம்பர் 1 என்னென்னா அப்ளைங் த்ரூ ஃபேக் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த ஃபேக் ஏஜென்ட்ஸ், அதாவது ஃபேக் ஏஜென்ட்ஸை பற்றி தான் நான் பேசுகிறேன். எல்லா ஏஜென்சியும் நம்ம ஃபேக் ஏஜென்ட்ஸ்னு சொல்ல முடியாதுங்க. ஏமாத்தணும்னு நினைக்கிற ஒரு சில ஏஜென்ட்ஸ்னால உண்மையாகவே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் ஏஜென்ட்ஸ் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப ட்ரபிளாக தான் இருக்கும். நிறைய ஜாப் சீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஃபால் ஃபார் இந்த ஸ்கேம்ங்க. இந்த ஜாப் உடைய ஸ்கேம்ல சீக்கிரமே மாட்டிடுறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கன்னா அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்பாங்க. தட் இஸ் உங்களோட வீசாவை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, தட் இஸ் உங்கள் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடியே தே வில் ஆஸ்க் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ, தே வில் ஆஸ்க் ஃபார் சம் அதர் ஃபீஸ், அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் கேட்குறவங்கள வந்து அவங்களோட ரிலையபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் டிப்ஸ் என்னென்னு பார்த்தா எப்போவுமே ஆல்வேஸ் ட்ரை டு அப்ளை த்ரூ அஃபீஷியல் ஜாப் போர்ட்டல்ஸ்ங்க ஆர் த்ரூ வெரிஃபைடு கன்சல்டன்சிஸ். இது மூலமாக நீங்கள் போயிட்டீங்கன்னா யூர் சேஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடிய அந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. என்னென்னா உங்களுடைய இன்கம்ப்ளீட் ரெஸ்யூம் and you are not customizing your resume. உங்களுடைய ரெஸ்யூமேவை இன்கம்ப்ளீட்டா வைக்காதீங்க. it should carry all the information related to your like உங்களை கான்டாக்ட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். எவ்ரி ரெஸ்யூமே வந்து it should carry this contact information அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க துபாய் போறோம்னு எடுத்துக்கலாங்க. கல்ஃப்ல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க துபாய் போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அப்போ துபாயோடைய ரெக்ரூட்டர்ஸ், துபாயோடைய எம்ப்ளாயிஸ் வந்து எந்த மாதிரியான ரெஸ்யூம்ஸை வந்து they expect அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமேவை கஸ்டமைஸ் பண்ணுங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணிட்டு அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையானதா இருக்கணுங்க. அதை தான் சொல்லுவாங்க யூ ஷுட் நாட் லை ஆன் யுவர் ரெஸ்யூம் சொல்லுவாங்க. தட் இஸ் நீங்க பொய் சொல்லக்கூடாது ரெஸ்யூம்ல. என்ன வாட் எவர் த ஸ்கில்ஸ் யூ ஹேவ், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் யூ ஹேவ், வாட் எவர் த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ், அதை மட்டுமே அந்த ரெஸ்யூமேல வந்து டிராஃப்ட் பண்ணுங்க. அதை மட்டுமே அந்த ரெஸ்யூமேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடிஷ்னலா தேவையில்லாத, தட் இஸ் உங்களுக்கு ரிலேட்டடா இல்லாத இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு ரெஸ்யூமேல இன்க்ளூட் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி எம்ப்ளாயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே எக்ஸ்பெக்ட் அ கிளியர் அண்ட் டீடைல்டு ரெஸ்யூமேங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபாரின் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப பாஸ்போர்ட்டுடைய டீடைல்ஸ்ங்கிறது மேண்டட்ரி. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இட் இஸ் மேண்டட்ரி. ஸோ யூ ஹேவ் டு இன்க்ளூட் த பாஸ்போர்ட் டீடைல்ஸ் இன் யுவர் ரெஸ்யூமே அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் டிப்ஸ் பார்த்தோம்னா யூஸ் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்மேட் ரெஸ்யூம் வித் கிளீன் அண்ட் ப்ராப்பர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இது ரொம்பவே முக்கியமானது. இதில் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி அதர் இன்ஃபர்மேஷன் வந்து யூ கேன் ஆட் இட். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் மிஸ்டேக் காமனா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்குங்க, அவாய்டிங் ஆர் இக்னோரிங் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஜேடின்னு நம்ம சொல்லுவாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நத்திங் பட் உங்ககிட்ட இருந்து ஒரு எம்ப்ளாயர் என்ன எதிர்பார்க்குறாங்க, உங்களோட ரோல் இந்த ஜாப்ல என்னவா இருக்கும், உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இந்த ஜாபுக்கு வர்றதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கிளியரா அந்த ஜேடியில கொடுத்துருப்பாங்க. நம்ம காமனாக பார்த்தோன்னே அதாவது அந்த ஜாபோட டைட்டிலை பார்த்தோம்னா தட் இஸ் த டெசிக்னேஷனை பார்த்தோம்னா இல் ட்ரை டு அப்ளை ஃபார் த ஜாப். உள்ள இருக்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மே சம்டைம்ஸ் வேரி. ஸோ அதனால நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கும் அட்லீஸ்ட் அது ஒரு 70 to 75% மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் அப்ளைங் ஃபார் த ரைட் ஜாப். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. த ஜாப் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு யோர் ஸ்கில்ஸ், which is not related to your previous experience, நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா you're wasting your time, you're wasting your energy and you're wasting others time. So அதனால இது எல்லாம் இருக்கிறப்ப நமக்கு எப்படி இருந்தாலும் you will not get a response. ஸோ அதனால் எதுக்காக உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்? ஸோ உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ, எது ரிலவெண்ட்டாக இருக்கோ அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் முக்கியமானது என்னென்னா உங்கள் ப்ரொஃபைலை ரொம்பவே ஹர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. இட் ஷோஸ் தட் யூ ஆர் நாட் ஸ்பெசிஃபிக் அண்ட் யூ ஆர் அப்ளைங் ஃபார் ஆல் த ஜாப்ஸ். அதனால் யூ ஆர் ஸோ டெஸ்பரேட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லாத அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ ஏன்னா இது ஆஸ் ஐ செட் இது வந்து சம்மந்தமே இல்லை. அதனால் நீங்கள் அதை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் த
இன்டர்வியூ. இது ரொம்பவே முக்கியமானது. இது எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்குங்க. இன்டர்வியூ இருக்குன்னு தெரியும், பட் வில் நாட் ப்ரிப்பேர் ஃபார் த இன்டர்வியூ. அது என்ன கம்பெனி, எந்த கம்பெனிக்காக நம்ம போகிறோம், எந்த கம்பெனிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம், எந்த கம்பெனிலேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது. இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து they think that they're good in your regional language, அதில் நம்ம பேசலாமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்து நம்மகிட்டே கொஷின்ஸ் கேட்குறாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் அப்ளைங் ஃபார் அ ஜாப் அப்ராடுங்க. ஸோ அதனால the common language is going to be English. அதனால you should be good in your English. Not good, at least you should be manageable in English. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால இன்டர்வியூவில் முதல்ல என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, the common questions in English, it is available online. நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் அவைலபிள். there are about 50 to 70 or 80 questions இருக்கும். அவ்வளோதான் காமனாக they will be frequently repeated questions தான் அதிகமாக வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் கூடுங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதனால தப்பு கிடையாது. ஒரு 50 கொஷின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ உங்களால் ஈஸியாக வந்து அதில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அதில் ஈஸியாக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்தால் அந்த இன்டர்வியூவில் த்ரூ ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ அதனால் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் அப்கமிங் இன்டர்வியூ. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5th மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, ஃபாலோயிங் ஃபார் டூ குட் டு பி ட்ரூ ஆஃபர்ஸ்ங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாபோட ஜேடிஏ, அதாவது தட் இஸ் a ஜாப் டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்த உடனே யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. என்னன்னா, ஒரு சில ஜாப்ஸ்க்கு திஸ் இஸ் த மேக்ஸிமம் கேப்னு இருக்கும். ஃபார் அஸ்யூம் தட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் எஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபார் சம் ரீட்டைல் ஷாப்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா your salary may be around ஒரு 70,000-80,000 or it may go up to 1.5 lakhs in Indian money. Assume that you're working in some Gulf countries. So இதுதான் உங்களுடைய பேக்கேஜாக இருக்க போகுது. ஸோ அதில் வந்து போட்டிருப்பாங்க you will be getting 4.5 lakhs வந்து per month வந்து in your Indian moneyக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இதோடைய salary அப்படின்னு பார்த்தா you think that இது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கு இல்லையா, பார்த்த உடனே you will get attracted to that job. ஸோ அதனால தான் ஸ்கேமில் போய் நம்ம மாட்டுறோம். அப்போ வந்து அந்த ஜாபை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், ஒரு ரீட்டைலில் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இதுதான் ஜாப். நீங்கள் மாலில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் அங்கே ஒரு கவுண்டர் ஸ்டாஃப் வந்தால் இதுதான் ஜாப். இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்கள் ஒரு ஜூனியர் என்ட்ரி லெவலில் ஒரு ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க, அதுக்கு இதுதான் வந்து மேக்ஸிமம் கேப், தட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்லாப் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு எந்தெந்த ஜாபுக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி த மேக்ஸிமம் ஸ்லாப், திஸ் இஸ் கோயிங் டு பி த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை விட ரொம்ப அதிகமாக டபுள் ட்ரிபிள் சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது ஸ்கேமாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they'll be promising high salaries with no experience இப்படின்னு நீங்கள் இருந்தாலே இட் இஸ் கோயிங் டு பி ஸ்கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து இதோட ஜாப் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெசிக்னேஷனுக்கு என்ன உங்களுக்கு வந்து சேலரி வந்து காமனாக ஆவரேஜாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் டோர், இண்டீட் கல்ஃப் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் இஸ் இன் யோர் ஃபிங்கர் டிப்ஸுங்க. அதனால் நீங்கள் தெரியலன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த ஜாபுக்கு போக போகிறீங்க அதுக்கான மேக்ஸிமம் சேலரி கேப் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா you will fall for this scam அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. So these are all the 5 mistakes I wanted to discuss it with you. அதனால இது வந்து காமனாக எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா there are multiple mistakes, பட் இருந்தாலும் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த இடத்துல. அதனால கல்ஃப் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக காஷியஸாக இருக்கணும். இதில் போனஸாக இருக்கக்கூடிய டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, how to apply for these jobs அப்படின்னு வரப்போ கல்ஃபை பொறுத்தளவுக்கு there are plenty of job portals available. ஸ்டில் ஒரு சிலது பார்த்தோம்னா இதிலே naukri.gulf.com அப்படிங்கிறது இருக்கு, அடுத்தது bait.com அப்படிங்கிறது இருக்கு, இதை விட பாப்புலர் gulftalent.com. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் that is you can sit in your home country and you can apply jobs for Gulf countries அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, it is all for your educational purpose only, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால இதை மட்டுமே பிலீவ் பண்ண வேண்டாம். இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இன்னும் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து ஸ்கேம்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அதனால எப்போவுமே ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பி கேர்ஃபுல், பி காஷியஸ். சரிங்களா, ஒரு தடவைக்கு டபுள் செக் இட். யார் மூலமாக அப்ளை பண்ணாலும் எப்படி அப்ளை பண்ணாலும் டபுள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நல்லபடியாக வேலை வாய்ப்புகள் கிடைச்சி செட்டில் ஆக பெஸ்ட் குளோபல் ஜாப் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.